இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னம்னாக்கி நம்ம வந்து பழனி பக்கத்தில் இருக்கிற கணக்கம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பழனிச்சாமி அப்படிங்கிற சீவ சமாதியை பார்க்குறதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். நான் இன்றைக்கி வந்து இது 2வது முறையாக இங்கே வந்துட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சீவ சமாதியை பார்க்குறதுக்கு நான் வந்திருந்தேன். எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அந்த கோவில் சீவ சமாதி இருக்குது, நீங்கள் வந்து அங்கே போயிட்டு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் பழனிக்கு வந்திருக்கும்போது இந்த ஜீவ சமாதி எனக்கு வாய்ப்பு வந்து கிடச்சிது. ஆனால் நிறைய பேர் வந்து சீவ சமாதியை வந்து நம்மளுடைய கணக்கன்பட்டி சித்தர் வந்து நமக்கு அருள் அருள் அளித்தா தான் நம்ம இந்த இடத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கிறாங்க. அதை மாதிரி எனக்கு வந்து 2வது தடவையாக என்னை அழைச்சிருக்காருன்னு தான் நான் சொல்லணும். இந்த மாதிரி வாய்ப்பு எனக்கும் கிடச்சிருக்கு. நான் இது 2வது முறையாக போயிட்டுருக்கேன். இந்த பழனி பக்கத்தில் இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கணக்கன்பட்டி கிராமம் வந்து இருக்குது. இவரை வந்து கணக்கன்பட்டி சித்தர் சுவாமிகள்னு சொல்கிறாங்க, மூட்டை சாமிகள் அப்படின்னும் கூறுறாங்க, பழனிச்சாமிகள் அப்படின்னும் கூறுறாங்க. இவரை வந்து பலவிதமான பேரில் வந்து கூப்பிடுறாங்க. ஆனால் இந்த சமாதிக்கு வர்றதுக்கு நிறைய பஸ் வசதிகளும் இருக்குது. கவர்மெண்ட் பஸ்ஸே அந்த கோவிலை சமாதி வரைக்கும் நம்மளை கொண்டு இறக்கி விடுறதுக்கு பஸ் வசதியும் இருக்குது, ஆட்டோ எல்லாமே இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம கணக்கன்பட்டி சித்தர் சீவ சமாதிக்குள்ளே போயிட்டுருக்கோம். 2 பக்கமும் பாருங்கள், நல்ல தென்னந்தோப்பில் நடுவில் நம்ம பஸ்ஸோ காரோ எல்லாமே அந்த மாதிரி இதில் தான் போயிட்டுருக்கு. பக்கத்தில் வந்து எந்த ஒரு வீடோ எதுவுமே கிடையாது. நிறைய நல்ல காட்டுக்குள்ளே தான், நிறைய ஒரு பெரிய இடத்துக்குள்ளே சீவ சமாதி இருக்குது. நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும்போது அந்தோடைய சீவ சமாதிக்கு மட்டும்தான் ஒரு சின்னதாக ஒரு கொட்டாய் மாதிரி போட்டு இந்த மாதிரி சீவ சமாதியை வந்து நம்ம வழிபட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மரமாக வச்சு நிறைய நிழல்லாம் இருந்தது. அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போவும் நிறைய இடத்துல வந்து நல்ல சிமெண்ட் தரையெல்லாம் போட்டு நடக்கிறதுக்கு நல்ல வசதிகளோட நல்லா வச்சுருக்காங்க. நம்ம வந்து இப்போ இந்த கணக்கன்பட்டி சீவ சமாதிக்குள்ளே போகிறதுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். போகும்போதே பார்த்தோம்னாக்கி நம்ம கணக்கன்பட்டியோட வசன இது வந்து நிறைய அந்த கோவில் ஃபுல்லாகவே நம்ம கணக்கன்பட்டி ஒவ்வொரு வசனமாக எழுதி அவருடைய ஃபோட்டோவோட நிறைய வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து ஒன்று ஒன்றா அதை படித்து பார்த்துக்கிட்டே அந்த சீவ சமாதிக்குள்ளே போனோம். ரொம்ப மன அமைதியாகவும் மன நிறைவாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் மனம் வந்து அதாவது என்ன சொல்ல லைட்டாக இருக்கும் அப்படின்வாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு அனுபவம் எங்களுக்கு கிடச்சிது. இந்த சீவ சமாதிக்குள்ளே போகும்போது அமைதியாக, ஆனால் கூட்டங்கள் ஜாஸ்தி இருந்தால் கூட நம்ம அவ்வளோ ஒரு நெரிசல் இல்லாமல் நெரிச்சு இது பண்ணாமல் அவ்வளோ ஒரு இதுவாக வந்து நம்ம வந்து சந்தோஷமாக நம்ம சீவ சமாதியை பார்த்துட்டு தரிசிச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே நம்ம சீவ சமாதியை பாருங்கள், அதில் தான் சீவ சமாதி. அந்த ஜீவ சமாதி பக்கத்தில் அவருடைய ஃபோட்டோவும் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அந்த சாமி கும்பிட்டுட்டு நிறைய பேர் அன்னதானத்துக்கு வந்து அரிசி வாங்கி கொடுக்குறவங்க, ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்குறவங்களும் வாங்கி கொண்டு வந்து இந்த பக்கத்துலேயே வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி மூட்டையாக வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டும் வரலாம். கொடுத்துட்டு நம்ம வந்து சாமியை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே நமக்கு இடமும் ஒதுக்கியிருப்பாங்க. அதில் வந்து நம்ம அமைதியாக தியானம் பண்ணிவிட்டு நல்லா கண்ணை மூடி நல்லா தியானம் பண்ணிவிட்டு வரலாம். நாங்கள் அதுக்கு முடிச்சுட்டு நேராக பழனிக்கு போகிறோம். கணக்கம்பட்டிக்கும் பழனிக்கும் 8 கிலோமீட்டர் தூரம் தான். இப்போ வந்து பழனி கோயிலில் போயிட்டுருக்கோம். அந்த பழனி கோவிலுக்கு போயிட்டு ஒரு நாள் தங்கிட்டு வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் போகிறோம். இந்த பழனிக்குள்ளே வந்துட்டு நான் வந்து ஒரு கல்யாண மண்டபத்தில் தான் நிறைய வந்து ரூம்ஸ் எல்லாம் கட்டி நமக்கு இது வாடகைக்கு விட்றாங்க. அந்த இதில் வந்து ஒரு நாள் தங்கிக்கலாம் அப்படிங்கிறதுல நாங்கள் போய் அந்த ரூமை போய் இது பண்ணிட்டோம். அந்த ரூமில் போய் நல்லா அந்த திருமண மண்டபம் தான், அந்த மண்டபத்தில் தான் இருக்குது. அதில் வந்து நாங்கள் போய் ரூம் எடுத்து, இந்த ரூமும் ரொம்ப நல்லா இருக்குது. 2 கட்டிலோட நமக்கு ரூம் தந்திருக்காங்க. குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் முருகருடைய சன்னிதானம் இருக்குது. அது வந்து குழந்தை முருகராக காட்சி தராரு. அந்த திரு ஆவினன்குடிக்கு ஃபஸ்ட்டு வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு வந்தோம். அந்த திரு ஆவினன்குடியில் வந்து அந்த மலை அடிவாரத்திலேயே இருக்குது. அந்த திரு ஆவினன்குடியும் பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டே வந்து பழனி அடிவாரத்தில் வந்துட்டு மலையை வந்து நம்ம கிரிவலமாக சுற்றலாம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் கிரிவலமாக சுற்றினோம். கிரிவலம் சுற்றி முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு வந்து ரூமில் வந்து தங்கிட்டோம். மறுநாள் வந்து நம்ம சாமியை பார்த்துட்டு வரலாம். இது வந்து திரு ஆவினன்குடி தான். திரு ஆவினன்குடி ரூம்குள்ளே தான். திரு ஆவினன்குடி அப்படின்னு சொல்லி மேலே போட்டிருக்கு பாருங்கள். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் கொடுத்துருக்காங்க. திருன்னா என்ன அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தோடு எல்லாத்தையுமே எழுதியிருக்காங்க. மறுநாள் காலையில் விடியற்காலம் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வந்து பழனிக்கு மேலே வந்து சாமி கும்பிட போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். அப்போ வந்து நடக்கிற வசதியும் இருக்குது. பழனி மேலே வந்து மலை மேலே நடக்கிறது வசதியும் இருக்குது. அதை மாதிரி நம்ம ரோப் கார் மூலமாகவும் போகலாம்.
நம்ம வந்து பழனி கோயிலுக்கு நாங்கள் ரோப் கார் மூலமாக நாங்கள் மேலே போயிட்டு பழனி சாமியும் கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கே வந்து பக்கத்துலேயே போகர் சித்தர் அப்படிங்கிற ஒரு சித்தர் ஒருத்தர் இருக்கார், அவரையும் தரிசிச்சுட்டு அதனால் நாங்கள் கீழே இறங்கி வந்தோம். அன்றைக்கி வந்து அன்னதானமும் நிறைய பழனிலேயும் ஒரு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அன்னதானமும் நடக்கு. நாங்கள் அன்னதானத்திலேயே சாப்பிட்டுட்டு நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டு அன்னைக்கே நாங்கள் வந்து சென்னைக்கு கிளம்பிட்டோம். இப்போ வந்து நாங்கள் சென்னைக்கு கிளம்பி வந்தாச்சு. அதே மாதிரி கணக்கன்பட்டி சித்தர் கோவில்லையும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அன்னதானம் நடந்துகிட்ருக்கு. 2 இடத்துலையுமே சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்தது. கோவில்னாலே நமக்கு வந்து பிரசாதம் வந்து ரொம்ப அருமையாக தான் இருக்கும். அதையும் நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் இந்த மாட்டுப் பொங்கலும் காணும் பொங்கலையும் இன்றைக்கி இந்த 2 நாளும் பழனி சுவாமிகள் சித்தர் சாமிகள் சன்னதிக்கும் முருகருடைய சன்னதிக்கும் 2 பக்கமும் போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக இந்த 2 நாளும் கழிஞ்சுது. நீங்கள் மாட்டுப்பொங்கல் இதுக்கெல்லாம் எங்கே போனீங்கங்கிறதையும் அனுபவத்தை சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க கணக்கன்பட்டி சித்தர் சுவாமிக்கு போயிருந்தீங்க அப்படின்னு நம்ம நினைக்கி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அனுபவம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி யாருக்கு இந்த போகணுங்கிற விருப்பப்பட்டவங்க இந்த மாதிரி கோவிலுக்கு சென்று தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப மன அமைதியும் நிறைவாகவும் இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள்.